Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. புது வண்டியை வாங்கின உடனே எல்லா ஆக்சசரிஸும் நம்ம வண்டியில் போட்டுக்கிட்டே இருப்போம். அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போடுற ஆக்சசரி பார்த்திங்கன்னா இந்த சன் வைசர். இந்த சன் வைசர்னுடைய உண்மையான பயன் என்ன தெரியுமா? இப்போ பார்க்கலாம் வாங்க. சன் வைசர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சன்னுக்கு மட்டும் யூஸ் கிடையாது. இதை தாண்டி மழை நேரத்தில் நம்ம வண்டியில் உள்ள மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது ஏசியே இல்லாமல் அந்த மிஸ்ட்டை போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஆக்சசரி தான் இந்த சன் வைசர். இது சன் வைசர் மட்டும் கிடையாது, இதை ரெயின் கட்டர்னு சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள். மழை நேரங்களில் இந்த விண்டோவை நம்ம வந்து ஒரு இன்ச் வரைக்கும் நம்மளால் இந்த ரெயின் கட்டர் இருந்ததுன்னா கீழே இறக்க முடியும். ஸோ தட் மழை தண்ணி உள்ளே வராது. எல்லா கண்ணாடி, எல்லா டோர் விண்டோ கிளாஸஸையும் நம்ம ஒரு இன்ச் நம்ம கீழே இறக்கி வச்சோன்னா நம்ம வண்டிக்குள்ளே ஃப்ரெஷ் ஏரும் கிடைக்கும். அதே மாதிரி ஏசி இல்லாமல் உங்கள் ஃப்ரண்ட் கிளாஸில் இருக்க மிஸ்டையும் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். பொதுவாக நம்ம ஒரு புது கார் வாங்கின உடனே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து அந்த வண்டியை வந்து அழகுபடுத்தி பார்க்கணுன்றதுல தான் இருக்கும். ஸோ அப்படி அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்றதுல விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வண்டியில் இருக்க இந்த சீட் கவரை நம்ம போடணும் அப்படின்றது நினைப்போம். இந்த சீட் கவர் போட்டாவே அந்த வண்டிக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல் இருக்கும், அந்த லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். அப்படின்றதுக்காக நம்ம சீட் கவரை போடணும்னு விரும்புவோம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த சீட் கவரை நம்ம வந்து போடலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம சீட் கவர் எதுக்கு போடுவோம்? சீட் கவர் நம்ம வந்து 3 விஷயத்துக்கு போடுவோம். ஒன்று வந்து நம்ம வண்டியை வந்து நல்லா அழகாக காட்டணும், ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சீட் கவர்ஸை போடுவோம். ரெண்டாவது விஷயம் எதுக்கு போடுவோம்? நம்ம வண்டியில் ஒரிஜினலாக வர சீட் வந்து எந்த நேரத்துலையும் நம்ம வந்து அழுக்காகக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சீட் கவர் போடுவோம். அப்படி இல்லைனா ஒரு சிலர் எதுக்கு போடுவாங்க? கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். எனக்கு இந்த ஒரிஜினலாக வர சீட் வந்து சௌரியமாக இல்லை, அந்த சீட்டை வந்து கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த சீட் சௌரியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுவோம். நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம சீட் கவர் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா அதில் கேள்வியே கிடையாது. நம்மளுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும், அந்த சிந்தனைகளை போட்டு நம்ம எந்த மாதிரி வேணாலும் இன்றைக்கி வந்து சீட்டை வந்து டிசைன் பண்ணி அந்த வண்டியை நம்ம வந்து அழகுபடுத்தலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த சீட்டு நம்ம எந்த அளவுக்கு டிசைன் பண்ணி நம்ம ஒரு சீட் கவரை போடுறோமோ அந்த சீட் கவர் வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட்டும் நம்மளுடைய கன்வீனியன்ஸையும் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய சீட்ஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உள்ளே இருக்க சீட் கவர், நம்ம முன்னே சொன்ன மாதிரி உள்ளே இருக்க சீட் கவர் பாதிக்கக்கூடாது, ஒரிஜினல் சீட் கவர் பாதிக்கக்கூடாது. நம்ம ஒரு சீட் கவர் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடிய சீட் கவர் உள்ளே இருக்க சீட்டை வந்து பாதிக்கும். எப்படி சொன்னால், அந்த சீட்டை தைக்கும்போது உள்ளே வந்து ஊசியை வச்சு ஒரிஜினல் சீட்டில் தைப்பாங்க. ஸோ நாளைக்கு எனக்கு மேலே இருக்க சீட் கவர் வேண்டாம், நான் இப்போ வந்து அடிஷ்னலாக போட்ட சீட் கவர் வேண்டாம் எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கூட அந்த ஒரிஜினல் சீட்டில் உங்களுக்கு வந்து ஓட்டைகள் இருக்கும். அதனால் வந்து இது ஒரு இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். ஒரிஜினல் சீட் கவரை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக மேலே இன்னொரு கவரை போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் உள்ளே இருக்க சீட்டை பாதிக்க தான் செய்யுங்க. இது நீங்கள் ஒரிஜினல் வண்டியில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சீட் கவரை நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு நார்மலாக ஒரு வாட்டர் வாஷ் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னாவோ இல்லை ஒரு கார் ஸ்பாக் போனீங்கன்னா இன்டீரியர் கிளீனிங், இன்டீரியர் வாஷ்னு இருக்குது. அந்த இடத்துல போய் உங்கள் சீட்டை வந்து வாஷ் பண்ணி ஒரிஜினல் கண்டிஷனில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாருக்கும் உள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும், இப்போ இதே வந்து ஒரு சீட் வந்து ஆர்ட் லெதராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்க முடியும். இந்த சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபேப்ரிக் சீட்டு, இதை எப்படி வாஷ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ண முடியும். எல்லா கார் ஸ்பாலையும் எந்த விதமான சீட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களால வாஷ் பண்ணி டிப்டாப் கண்டிஷனில் அவங்களால கொடுக்க முடியும். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். என்றைக்கும் நம்ம வண்டி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி நம்ம புதுசாக வாங்கின உடனே இமீடியட்டாக அந்த வண்டியில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் அந்த வண்டியை சில நாட்கள் மேபி 1 or 2 months நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு என்னென்ன விதமான ட்வீக்ஸ், சின்ன சின்ன தேவைகள் என்னென்ன இருக்கோ அந்த 1 மாதம் கழித்து செய்யும்போது தான் நம்மளுக்கு முழுமையாக அந்த மாடிஃபிகேஷன் வந்து ஒரு பூர்த்தி அடையும். அந்த விஷயத்தில் சீட் கவர் ரொம்ப 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 முக்கியம். இப்போ நான் இந்த வண்டியில் வந்து இந்த சீட்டில் நான் உட்காடுறேன். இப்போ உட்காரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா என்னுடைய ஹெட் சப்போர்ட் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, என்னுடைய நெக் சப்போர்ட்டும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, என்னுடைய லம்பாரும் வந்து ஃபுல்லாகவே வந்து சீட் ஆகிருக்கு. இது ஒருத்தருடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி செட் ஆகிருக்கு. பட் இதே வந்து இன்னொரு நண்பர் இந்த வண்டியில் உட்காரும்போது அவருக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த சீட்டில் எந்த ஒரு விதமான மாடிஃபிகேஷனும் தேவையில்லை, இதுவே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே நான் ஒரு சீட் கவரை போடும்போது இந்த சீட்டு வந்து அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறும். அந்த ஹைட் ஏறும்போது எனக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் அந்த சீட்டை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் இந்த சீட்டை வந்து ஸ்டாக்காகவே வச்சுருக்கேன், அதாவது ஒரிஜினல் சீட் கவர்லேயே நான் வச்சுருக்கேன். இதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து
கம்ஃபர்டபுளாக இருக்காது. மேபி அவங்களுடைய உடல் வாகுக்கு வந்து இந்த லம்பார்னுடைய சப்போர்ட் வந்து கிடைக்காம இருக்கலாம், இல்லை நெக்குக்கு சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம், இந்த ஹெட்டுக்கான சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ஒரு மாதம் யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் மார்க்கெட்டில் இந்த லம்பார் சப்போர்ட்டுக்கு லம்பார் பில்லோஸ் கிடைக்குது, நெக் சப்போர்ட்டுக்கு நெக் பில்லோஸ் கிடைக்குது. இதை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அப்படியே கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு நெக் சப்போர்ட் வச்சும் செட் ஆகலை, எனக்கு லம்பார் சப்போர்ட் வச்சும் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு சீட் கவருக்கே நீங்கள் போகணும். ஸோ அந்த கஸ்டமைஸ்டு சீட் கவர் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேப்ரிகேட்டர்கிட்ட சொல்லி, சார் எனக்கு இந்த இடத்துல சப்போர்ட் இல்லை, எனக்கு நெக்குக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி உங்கள் சீட்டை ஃபேப்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து லாங் ரனில் அந்த சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு சீட் கவர் போடணுன்னாலும் சரி, இல்லை நம்ம கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் சீட் கவர் போடணுன்னாலும் சரி, எது பண்ணிங்கனாலும் என்னுடைய பர்சனல் அட்வைஸ், வண்டி வாங்கின உடனே செய்யாதீங்க. வண்டியை வாங்கி மினிமம் 1 or 2 months யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸை பார்த்து அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் மாடிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து லாங் ரனில் அந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். இந்த சீட் ரிலேட்டடான விஷயத்தில் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பர்சனலாக வந்து சீட் ரிலேட்டடாக ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். இல்லை இதை தாண்டி உங்ககிட்ட பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, சீட்டில் நான் இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணேன், அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது நம்ம வாசகர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.